ஹலோ ஆல், இது டீப் லேர்னிங்கோட பார்ட் 11 வீடியோ. ஆக்சுவலி பார்ட் 10க்கும் பார்ட் 11க்கும் ரொம்ப கேப் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது டாபிக்ஸ்னால், அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் 1லேருந்து பார்ட் 10 வரைக்கும் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 11 பார்க்க வாங்க. ஃபர்ஸ்ட் 10 பார்ட்ஸ்லையுமே நான் இன்ட்ரடக்ஷன், ஒரு நியூரல் நெட்வொர்க் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க, ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னது, மல்டிலேயர் நியூரல் நெட்வொர்க், கிரேடியன்ட் டிசன்ட் ஆப்டிமைசர், பேக் ப்ரொபகேஷன், அதில் செயின் ரூல், வேனிஷிங் எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம், வெயிட் இனிஷியலைசேஷன், ட்ராப் அவுட் லேயர்ஸ், ஆடாம் ஆப்டிமைசர், ஏஎன்எனை எப்படி நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி கோட் பண்ணுறது, சிஎன்என். ஸோ ஃபைனலாக நான் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்ஸோட பார்ட் 10 வீடியோவை முடிச்சிருப்பேன். இது பார்ட் 11 வீடியோ. பார்ட் 11 வீடியோவில் நான் ஆர்என்என் அல்காரிதம் பற்றி சொல்ல போகிறேன். ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம், இதுவும் ஒரு டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் தான். ஸோ நம்ம இது என்னென்னு அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் என்னென்னா, அது ஒரு டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். நம்மளோட நார்மலான நியூரல் நெட்வொர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட் லேயர்லேருந்து அவுட்புட் ஹிடன் லேயருக்கு போகும். ஹிடன் லேயரில் இருக்க அவுட்புட் லேயருக்கு போகும். அதே மாதிரி எல்லாமே ஃபீட் ஃபார்வர்டு, எல்லாமே ஸ்ட்ரைட்டாக நடக்கும். பட் இந்த ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லூப், ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்லேருந்து வர அவுட்புட் இப்போ கரண்ட் ஸ்டெப்க்கு இன்புட்டாக யூஸ் ஆகும். இப்போ இதுதான் இன்புட் லேயர், அண்ட் இதுதான் ஹிடன் லேயர், அண்ட் இதுதான் அவுட்புட் லேயர். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி வந்த இன்புட்ஸ் எல்லாமே அது ஒரு மெமரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய விஷயத்துக்கு அது யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீச் ரெக்கக்னிஷனுக்கு, என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு நம்ம அந்த வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸும் லைனாக வரும். அந்த மாதிரி டாஸ்க் எல்லாமே இந்த இன்புட் டேட்டா யூஸ் ஆகும். இந்த ஆர்என்என் எதுக்கு வேணும் அப்படின்னா, ரெகுலரான நியூரல் நெட்வொர்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை எடுத்துச்சுன்னா அது ஒன் டைம் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேட்டாவுக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு மெமரியில் சேவ் பண்ணிலாம் வைக்காது. ஸோ ஆர்என்என் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷனை, அந்த சீக்வென்ஷியலான இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்என்என் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நார்மலான ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க். ஒரு இன்புட் லேயர்லேருந்து வர அவுட்புட் ஹிடன் லேயருக்கு போகும். அதுக்கப்புறம் அந்த அவுட்புட் அவுட்புட் லேயருக்கு போகும். நார்மலான ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க். இந்த ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா இன்புட் லேயர்லேருந்து வர அவுட்புட் ஹிடன் லேயருக்கு போகும். அண்ட் அதே அவுட்புட் அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை அதுக்கே இன்புட்டாக கொடுத்துக்கும். ஹிடன் லேயர் அந்த அவுட்புட்டை ப்ராசஸ் பண்ணி அதுக்கே திருப்பி இன்புட் லேயராக கொடுத்துக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அது ப்ரீவியஸான இன்புட்ஸையும் அது மெமரியில் சேவ் பண்ணி வைக்குது. ஒரு பேசிக்கான ஆர்என்என் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ், த கேட் அப்படின்ற ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஆர்என்என் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா த அப்படின்ற ஒரு வேர்டை பார்க்கும். அதில் மச் மீனிங் கிடையாது இல்லையா. ஸோ அது மெமரியிலே சேவ் பண்ணி வச்சுக்கும். செகண்ட் வேர்டை இப்போ ப்ராசஸ் பண்ணோம், கேட்டை பார்த்துக்கும். ஸோ கேட்டை எடுத்துக்கிட்டு மெமரியில் அது ஆல்ரெடி த சேவ் பண்ணி வச்சிருக்குல்ல. ஸோ அதை அது எடுத்துக்கும். ஓகே, இந்த கேட் தவை ஃபாலோ பண்ணிக்கும். ஸோ த கேட் அப்படின்றதா ஒரு கரெக்டான சென்டென்ஸ். ஸோ இப்படி அது ப்ராசஸ் பண்ணும். அடுத்து அது என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன வரும், த கேட்டுக்கு அப்புறம் என்ன வரும். மேபி அது இஸ்ஸாக இருக்கலாம், த கேட் இஸ்ஸாக இருக்கலாம், ஒரு சேட், த கேட் சேட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அப்படி அது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு அது ப்ரெடிக்ட் பண்ணும். இதுதான் ஆர்என்எனோட ப்ரெடிக்ஷன் ஒர்க். ஸோ இப்படி தான் ஒரு சிம்பிளான ஆர்என்என் ஒர்க் ஆகும். ஆர்என்எனோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா நியூரல் நெட்வொர்க்கில் இருக்க மாதிரி நியூரான்ஸ் இருக்கும், லேயர்ஸ் இருக்கும். ஒரு இன்புட் லேயர் இருக்கும், ஒன்றில் நிறைய ஹிடன் லேயர்ஸ் இருக்கும், அண்ட் ஃபைனலாக அவுட்புட் லேயர் இருக்கும். ஸோ இதுதான் ஆர்என்என், ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கோட ஒரு ப்ராப்பரான ஆர்கிடெக்சர். இங்கே இன்புட் லேயர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் லேயர் இருக்குது. இன்புட் லேயரில் தான் நம்மளோட சென்டென்ஸ் கிடைக்கும். ஸோ சென்டென்ஸில் இருக்க ஒரு வேர்டோன்னு தான் நம்மளுக்கு ஒரு நியூரானில் நம்மளுக்கு போகும். ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹிடன் லேயருக்கு போகும். ஸோ இன்புட் லேயர்லேருந்து ஹிடன் லேயருக்கு போகும். எவ்வளோ ஹிடன் லேயர்ஸ் வேணால் இருக்கலாம் ஒரு நியூரல் நெட்வொர்க்கில். ஸோ இங்கே தான் அந்த ஆர்என்எனோட ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஹிடன் லேயர் என்ன பண்ணோன்னா லூப் பேக் பண்ணும். அதாவது இது பேர் தான் ரெக்கரண்ட் கனெக்ஷன். அதாவது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஹிடன் லேயர்லேருந்து அவுட்புட் கரண்ட் ஸ்டெப்பில் இருக்க ஹிடன் லேயருக்கு இன்புட்டாக போகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு மெமரி மாதிரி, வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு மெமரி மாதிரி இந்த ஆர்என்என் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதுவே லூப் பேக் பண்ணிக்கும். ப்ரீவியஸ் அவுட்புட்டை கரண்ட் இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கும். ஃபைனலாக அவுட்புட் லேயரில் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். இந்த அவுட்புட் ஒரு நெக்ஸ்ட் வேர்டாக இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் கேரக்டர் என்ன வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இதுதான் ஆர்என்எனோட ஆர்கிடெக்சர்.
ஸோ நம்மளுக்கு வந்து நியூரல் நெட்வொர்க்கில் தெரியும் 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பாஸ் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து பேக் ப்ரொபகேஷன் வந்து நடக்கும். ஸோ ஃபார்வர்ட் பாஸில் என்ன நடக்கும்னா நம்மளுக்கு வந்து இன்புட் லேயர்லேருந்து இன்புட் வந்து ஹிடன் லேயருக்கு போகும். ஸோ ஒரு சென்டென்ஸாக நம்ம கொடுத்தோன்னா அப்படின்னா ஒரு வேர்ட் அட் அ டைம். ஸோ அட் அ டைமுக்கு வந்து ஒரு வேர்ட் தான் வந்து ஹிடன் லேயருக்கு வந்து இன்புட்டாக போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிடன் லேயரில் வந்து என்ன நடக்கும்னா ஹிடன் ஸ்டேட்டை வந்து அதை அப்டேட் பண்ணும். அதாவது அந்த மெமரியை தான் நம்ம வந்து ஹிடன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெமரி ஆஃப் வேர்ட்ஸ் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு டேட்டாவும் புதுசாக வர அது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹிடன் ஸ்டேட்டை வந்து அது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து அப்டேட் பண்ணும். HT is equal to activation of WH XT, HT minus 1 plus BH. ஸோ வந்து ஹிடன் ஸ்டேட் HTன்றது தான் வந்து இங்கே ஹிடன் ஸ்டேட் அட் தி கரண்ட் ஸ்டெப் அட் தி கரண்ட் டைம் ஸ்டெப் T. ஸோ இப்போ கரண்ட்டாக நடக்கிற இந்த ஸ்டெப் Tயோட ஹிடன் ஸ்டேட் தான் வந்து HTன்றது அதோட மெமரி மாதிரி. ஸோ இந்த மெமரியில் வந்து அது எப்படி வந்து சேவ் பண்ணும், ஸோ ஒரு ஹிடன் ஸ்டேட்டும் வந்து எப்படி அப்டேட் ஆகும், அது வந்து மெமரியில் எப்படி போய் ஸ்டோர் ஆகும்ன்றதை வந்து இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் அது வந்து கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டின்றது கரண்ட் பீஸ் ஆஃப் இன்புட் டேட்டா. நம்ம அது கொடுக்க போகிறோம், நம்ம அந்த ஹிடன் ஸ்டேட்டுக்கு கொடுக்க போகிற அந்த இன்புட் டேட்டா தான் வந்து XT. நெக்ஸ்ட் வந்து HT-1 அப்படின்றது ப்ரீவியஸ் டைம் ஸ்டெப் T-1, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டெப்லேருந்து வர அந்த ஹிடன் ஸ்டேட் தான் வந்து T-1. அது வந்து முன்னாடி சேவ் பண்ணி வச்ச மெமரி. ஸோ முன்னாடி சேவ் பண்ணி வச்ச மெமரி தான் நம்ம இப்போ என்ன சொன்னோம், அகெயின் வந்து அதுக்கு இன்புட்டாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து போகுது. ஸோ அதுதான் வந்து HT-1. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்க அந்த ஹிடன் ஸ்டேட் தான் வந்து HT-1. WH அப்படின்றது ஒரு வெயிட் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த வெயிட் மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா கரண்ட் இன்புட் XT-ஐயும் ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட்டையும் வந்து கம்பைன் பண்ணும். ஏன் அதை வந்து கம்பைன் பண்ணுது, பிகாஸ் இந்த கரண்ட் இன்புட் XTயும் ப்ரீவியஸ் மெமரி ஸ்டேட் HT-1 சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ கரண்ட் இதுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதாவது கரண்ட் ஹிடன் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து இந்த கரண்ட் இன்புட்டையும் ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு இந்த வெயிட் மேட்ரிக்ஸ் WH வந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பிஹெச்ன்றது ஒரு பயாஸ் தான். அந்த கேல்குலேஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்ன பயாஸ் ஆட் பண்ணோம். பயாஸ் அப்படின்லாம் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் என்னோட பழைய எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க. நான் அதில் வந்து பயாஸ்னால் என்ன, ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு நான் எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து இதை ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு tanh ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ரெல்யூ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனாக வந்து நம்ம இருக்கலாம். ஸோ என்ன ஆகும்னா XT கரண்ட் இன்புட்டையும் HT-1 ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட்டையும் ஒரு வெயிட் மேட்ரிக்ஸ் வந்து கம்பைன் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்மால் பயாஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணோம்னா நம்மளோட கரண்ட் ஹிடன் ஸ்டேட் வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா நம்ம வந்து ஹிடன் ஸ்டேட் எல்லாமே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி அப்டேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் கேல்குலேஷன் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இப்படி தான் அது வந்து அவுட்புட்டை வந்து கேல்குலேட் பண்ணும். YT is equal to WY HT plus BY. YTன்றது கரண்ட் ஸ்டெப் Tயில் இருக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் தான் வந்து YT. HTன்றது நம்ம ஹிடன் ஸ்டேட், நம்ம போன ஸ்டெப்பில் அந்த கேல்குலேட் பண்ண அந்த ஃபைனல் ஹிடன் ஸ்டேட் தான் வந்து HT. WYன்றது அதே மாதிரி வந்து ஒரு வெயிட் மேட்ரிக்ஸ் தான். ஸோ இந்த HT அப்படின்ற ஒரு ஹிடன் ஸ்டேட்டை ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதை ஒரு வெயிட் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் BYன்றது நார்மலான ஒரு பயாஸ் தான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடச்சிரும். ஸோ சிம்பிளாக எப்படி அவுட்புட் கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு வெயிட்டையும் சிம்பிளான ஒரு பயாஸையும் நம்ம வந்து ஹிடன் ஸ்டேட் கூட கம்பைன் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அவுட்புட் ஜென்ரேட் ஆகிட்டு அடுத்து என்ன ஆகும்னா வந்து ஒரு லாஸ் ஃபங்க்ஷனை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து இது ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூவும் ஆக்சுவலான டார்கெட் வேல்யூ, அதாவது ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வேர்டு என்ன வந்திருக்கணுமோ இது என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோ அது ரெண்டுத்தையும் வந்து அந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை வந்து லாஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இந்த லாஸ் ஃபங்க்ஷன் தான் வந்து நம்மளுக்கு சொல்லும் இவ்வளோ தூரம் நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கரெக்டான வேல்யூவா தப்பான வேல்யூவா வந்து. நிறைய லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, லைக் கிராஸ் என்ட்ரோஃபி, கிளாசிஃபிகேஷனுக்கு வந்து கிராஸ் என்ட்ரோஃபி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ் ஃபங்க்ஷன்னா வந்து நம்மளோட மெட்ரிக்ஸ், இந்த மாதிரி மெட்ரிக்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு தெரியும். ஸோ அதுக்கு வந்து இங்கே லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஃபார்வர்ட் பாஸில் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் டேட்டாவை கொடுக்கும், ஹிடன் ஸ்டேட்டை அப்டேட் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து லாஸை கேல்குலேட் பண்ணும். இதுதான் வந்து
ஃபார்வர்ட் பாஸில் நடக்கும். பேக்வேர்ட் பாஸ் பேக் ப்ரோபகேஷனில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ஸை வந்து கண்டுபிடிக்கும். அதாவது ஒரு வெயிட்டும் ஒரு பயாஸும் வந்து லாஸ் ஆர் எரர், அந்த எரருக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. சின்ஸ் இந்த ஆர்என்என் வந்து அந்த மெமரி எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால அது வந்து ஒரு ஸ்டெப்லையும் அதால் வந்து பேக் போக முடியும். ஒரு ஸ்டெப்லையும் வந்து அது பேக் போயிட்டு அந்த ஒரு வெயிட்டும் பயாஸும் எவ்வளோ வந்து அந்த லாஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு அது வந்து கிரேடியன்ட் கால்குலேஷன் யூஸ் பண்ணி பண்ணும். ஸோ கிரேடியன்ட் கால்குலேஷன்லாம் வந்து நார்மலாக நிறைய கால்குலஸ் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒரு வெயிட்டும் பயாஸும் நம்ம லாஸ்க்கே எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்லும். ஸோ எதுக்கு நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறோம் கிரேடியன்ஸ்னால், இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நிறைய வெயிட் நிறைய பயாஸ் வச்சு நம்மளுக்கு வந்து லாஸும் நிறைய இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வெயிட் அண்ட் பயாஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து வெயிட் அண்ட் பயாஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்மளுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி கிரேடியன்ட் கால்குலேட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இவ்வளோ வெயிட் பயாஸ் வச்சு நம்மளுக்கு வந்து இவ்வளோ லாஸ் வருதுன்னு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வெயிட் அண்ட் பயாஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன நடக்கும்? பேக் ப்ரொபகேஷன்லாம் வந்து பேராமீட்டர்ஸை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி வெயிட்ஸ் அண்ட் பயாஸை வந்து நம்ம கிரேடியன்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை வச்சு நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கோம். இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரேடியன்ட் டெசன்ட் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி வந்து நம்ம இந்த வெயிட்ஸ் அண்ட் பயாஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மெயின் கோல் என்னென்னா வந்து பேராமீட்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட லாஸை குறைக்கணும் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேக்வர்ட் பாஸில் கிரேடியன்ட் டெசன்ட்டோட ஃபார்முலா. ஸோ W நியூ இஸ் ஈக்குவல் டு W ஓல்ட் மைனஸ் ஒரு லேர்னிங் ரேட் மல்டிப்ளைட் பை டிரைவேட்டிவ் ஆஃப் W வித் ரெஸ்பெக்ட் டு டிரைவேட்டிவ் ஆஃப் L. இந்த என் சிம்பிள் அப்படின்றது இங்கே ஒரு லேர்னிங் ரேட் வந்து நம்ம ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாதுன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இது சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். இப்போ வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் லேர்னிங் ரேட் வந்து ரொம்ப சின்னதாக வச்சிங்கன்னா மாடல் வந்து சின்ன ஸ்டெப்பாக தான் வந்து எடுத்து வைக்கும். இதுவே லேர்னிங் ரேட்டை ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா வந்து அதிகமாக இப்படி ரொம்பவே இது வந்து டீவியேஷன்ஸ் நடக்கும். ஸோ வந்து லேர்னிங் ரேட்டை வந்து நீங்கள் எப்போயும் வந்து கரெக்டான வேல்யூவாக தான் வைக்கணும். அது வந்து நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் யூஸ் பண்ணி கோடில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லேர்னிங் ரேட். ஸோ லேர்னிங் ரேட்னா சிம்பிளாக என்னென்னா நம்ம வந்து லாஸ் ஃபங்க்ஷனை மினிமைஸ் பண்ணணும் தான் நம்மளோட எய்ம். ஸோ லாஸ் ஃபங்க்ஷனை வந்து மினிமைஸ் பண்ணி அந்த நெட்வொர்க்கை நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணும்போது அங்கே இருக்க வெயிட்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, ஸோ அந்த வெயிட் சேஞ்சை டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து லேர்னிங் ரேட்டோட வேலை. ஸோ அந்த வெயிட் சேஞ்சை டிட்டர்மைன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நம்ம நெட்வொர்க் எவ்வளோ வந்து ஈஸியாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து லாஸை கம்மி பண்ணலாம்னு நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து நீங்கள் லேர்னிங் ரேட்டை ஹையாக வச்சிங்கன்னா நெட்வொர்க் வந்து ஃபாஸ்ட்டாக கற்றுக்கும். பட் வந்து நான் சொன்ன மாதிரி டீவியேஷன்ஸ் நிறையவே நடக்கும். இதுவே லோவாக வச்சிங்கன்னா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கற்றுக்கும். பட் ரொம்ப சின்ன ஸ்டெப்னால வந்து ஏதோ ஒரு ஸ்டெப்பில் அது வந்து மாட்டிக்கலாம். அதாவது ஏதோ ஒரு லோக்கல் மினிமாவில் வந்து மேபி அது வந்து மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது வந்து கரெக்டான வேல்யூ வந்து லேர்னிங் ரேட்டில் வைக்கணும். ஸோ இந்த டிரைவேட்டிவ் ஆஃப் L டிரைவேட்டிவ் ஆஃப் W என்னென்னா டிரைவேட்டிவ் ஆஃப் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி டிரைவேட்டிவ் ஆஃப் வெயிட். ஸோ இதுதான் வந்து கிரேடியன்ட். ஸோ இந்த DL DW தான் வந்து கிரேடியன்ட் ஆஃப் த லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி வெயிட். ஸோ இதுதான் நம்மளோட கண்டுபிடிக்கிற கிரேடியன்ட். இந்த கிரேடியன்ட்டோட தான் நம்ம வந்து ஒரு ஸ்மால் லேர்னிங் ரேட் வேல்யூவை ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா W நியூன்றது நம்மளோட நியூ அப்டேட்டட் வெயிட். ஸோ நம்ம வந்து சிம்பிளாக நியூ அப்டேட்டட் வெயிட் எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்மளோட கிரேடியன்ஸ் நம்ம வந்து எடுத்துப்போம். நம்மளோட கிரேடியன்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு சின்ன லேர்னிங் ரேட் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஓல்ட் வெயிட்லேருந்து கம்மி பண்ணோம்னா நம்மளோட நியூ வெயிட் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த நியூ வெயிட் தான் நம்ம வந்து இப்போ அந்த பழைய ஃபார்முலாவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணி நம்மளுக்கு வந்து நியூ வேல்யூஸ் கிடைக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி நியூ வேல்யூஸை கண்டுபிடிச்சி நம்மளோட மாடலுக்கு அகைன் யூஸ் பண்ணணும். பேக் ப்ரொபகேஷனில் என்ன நடக்கும், நம்ம வந்து கிரேடியன்ஸை கண்டுபிடிப்போம். எதுக்கு? அந்த வெயிட்டையும் பயாஸும் வந்து கம்மி பண்ணி லாஸ் ஃபங்க்ஷனையும் வந்து கம்மி பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கிரேடியன்ட் டெசன்ட் அப்படின்ற ஒரு ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நிறைய சீக்வன்சஸ்க்கு வந்து அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து அதில் அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு ஐட்ரேஷன்லேயும் வந்து RNN வந்து அதோட எபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஸோ இந்த RNN வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னா வந்து லாங்குவேஜ் மாடலிங்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அது சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் என்ன வேர்ட் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீச் ரெக்கக்னிஷனுக்காக வந்து ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த RNN யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஸோ வந்து ஒரு லார்ஜ் டேட்டாவில் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு டைப் ஆஃப் டெக்ஸ்ட் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண சொன்னால் அது வந்து ஜென்ரேட் பண்ணோம்.
நெக்ஸ்ட் வந்து நேம்டு என்டிட்டி ரெக்கக்னிஷன் என்இஆர். என்இஆரில் வந்து அது யூஸ் பண்ணலாம். லைக் வந்து நேம், டேட், லொக்கேஷன் எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இந்த என்இஆர் நேம் என்டிட்டி ரெக்கக்னிஷன் தான் நான் வந்து என்எல்பி வீடியோவில் இப்போ ரீசெண்டாக போட்ட பார்ட் 4 அண்ட் பார்ட் 5 வீடியோ. அந்த என்இஆரில் வந்து நம்ம ஆர்என்என்னையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் அந்த என்எல்பி வீடியோஸும் பார்த்துக்கலாங்க. பட் இந்த ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கில் இருக்க சேலஞ்ச் என்னென்னா, ரொம்ப பெருசாக இருக்கிறத வந்து அது ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ரொம்ப லாங் சீக்வன்ஸாக இருக்குது, ரொம்ப பெரிய சென்டென்ஸாக இருக்குன்னா அப்படின்னா சில வேர்ட்ஸை மறந்து போகிறதுக்கு, விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்கில் எடுத்த வேர்ட்ஸ் எல்லாமே அது வந்து மறக்க சான்ஸ் இருக்குது. அது ஒரு லிமிட்டேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது அதுதான் முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி வச்ச அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து வேனிஷ் ஆகிறதுக்கு, அதாவது மறந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து லாங் சீக்வன்ஸ் அதால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அண்ட் வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராப்ளமை ஆர்என்என் டேக்கிள் பண்ண தான் வந்து எல்எஸ்டிஎம், லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி நெட்வொர்க்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த எல்எஸ்டிஎம் வந்து ரொம்பவே டீப் லேர்னிங்கில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எல்எஸ்டிஎம் வீடியோ தான், அது வந்து இந்த வீக்குள்ளே வந்துடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீக்குள்ளே என்னோட என்எல்பி வீடியோஸும் டீப் லேர்னிங் வீடியோஸும் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதோட இந்த ஆர்என்என் வீடியோ வந்து முடியுது. உங்களுக்கு எங்கேயாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்பி வச்சு பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோட மிஷின் லேர்னிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வேறு டாப்பிக்கோட பார்க்குறேன். பாய்.